பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, ராஜு வந்து எப்படியோ கதிர்க்காக வின் பண்ணி இந்த மாதிரி பைக்கை வந்து ப்ரைஸாக வாங்கி கொடுத்துட்டாங்க. ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்த அவங்க பார்த்தீங்கன்னா, வேணும்னே லாஸ்ட் ரவுண்டில் வேணும்னே ஸ்டக் ஆகுற மாதிரி நின்று அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடினாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணனால அவங்களுக்கு செகண்ட் ப்ரைஸ் போயிருச்சு. ஸோ செகண்ட் ப்ரைஸ் வாங்கினனால பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பைக் வந்து ப்ரைஸாக கிடச்சிருக்கு. அந்த ப்ரைஸை வந்து கதிர்க்காக அவங்க கொடுத்துட்டாங்க. கதிர் பார்த்தீங்கன்னா ராஜியை நினச்சி ராஜி நமக்காக எவ்வளோலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி மேலே பார்த்தீங்கன்னா கதிருக்கு ரொம்பவே லவ் வந்து அதிகமாகுது. ஆனால் எப்படியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த குமரவேல் மூலியமாக வந்து எல்லா விஷயத்தையும் இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா சுகன்யா வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு இந்த ராஜியை வந்து போட்டு விடணும், அதுக்கப்புறம் தான் அந்த மீனாவெல்லாம் வசமாக போட்டு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜியை பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் கிட்ட வந்து இந்த மாதிரி வீடியோ ஆதாரமாக வந்து காமிச்சிட்டாங்க. பாண்டியன் பார்த்தீங்கன்னா செம்ம கோபத்தில் இருக்காங்க. ஃபோன் பண்ணி கோமதியை வந்து திட்டுறாங்க. முதல்ல கிளம்பி வீட்டுக்கு வாங்க, நீங்கள் கோயிலில் இருந்ததெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியை திட்டுறாங்க. எல்லாரும் வேக வேகமாக அவசரமாக கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. மீனா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயந்துட்டுருக்காங்க. கண்டிப்பாக இந்த சுகன்யா மூலயமா இந்த விஷயம் போயிருக்கும். எப்படி இருந்தாலும் அந்த குமரவேல் ஊருக்கு போய் இந்த விஷயத்த வந்து சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காங்க. ஆமாம், நம்ம விஷயத்த சொல்லாமல் எதுக்கு ராஜியை மட்டும் இவங்க கோத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா பார்த்தீங்கன்னா சந்தேகத்தோடைய ஊருக்கு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.